ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் பிரம்மயுகம் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு அடிமையாக இருக்கிற அர்ஜுன் அசோகர் அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஒரு வீட்டில் தங்கலான்னு வராரு. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறது நம்ம மம்புட்டியும் இன்னொரு ஆளும் தான். அப்போ நம்ம மம்புட்டியும் அந்த வீட்டில் அவரை தங்க விட்டுறாரு. நம்ம அர்ஜுன் அசோகரும் அந்த வீட்டில் தங்கிக்கிறாரு. ஆனால் அது ஒரு மாயமான வீடு போல. அந்த வீட்டுக்கு போன அர்ஜுன் அசோகர் அதுக்கப்புறமா அந்த வீட்டை விட்டு அவரால் வெளில வர முடியல. அவரால் ஏன் வெளில வர முடியல, நம்ம மம்முட்டி யாரு, அங்கே வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த பிரம்மயுகம். இந்த படம் ஒரு மலையாள படம் தான். இது தமிழ் டப்புலையும் இருக்குது. இந்த படம் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இருக்கும். எனக்கு இந்த மூவி ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த படம் வந்து ஒரு திகிலான மூவி மாதிரி தான் இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி சீன்ஸ்லாம் நிறையவே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே இன்ட்ரெஸ்டாக எடுத்து போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எடுத்துகிட்டு போன விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக இப்போ வர படம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஆஃப் நல்லா இருக்காது. இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்காது, செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படத்தில் ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது யார் ஹீரோனே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம அர்ஜுன் அசோகரும் சரி, நம்ம மம்முட்டியும் சரி சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. நம்ம மம்முட்டி வீட்டில் இருக்கிற வேலைக்காரனும் சரி ரொம்பவே நல்லாவே நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் வர சீன்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க 4 பேரை மட்டும் தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு மெயின் ரோல் வந்து நம்ம மம்முட்டி தான். இந்த படத்தில் சாங்ஸ்லாம் நீங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு சஸ்பென்ஸான ஒரு மூவியாக தான் இருக்குது. இந்த மூவி எனக்கு எந்த ஜானரில் போச்சுன்னு தெரியல. அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. படத்தில் என்ன தான் லேக் இருந்தாலும் நம்ம அர்ஜுன் அசோகரை காட்டுற விதமாக இருக்கட்டும், நம்ம மம்முட்டியை காட்டுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த சீன்ஸ் எல்லாமே இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சீன்ஸு சூப்பராகவே இருந்துச்சு. என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு இந்த படம் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒரு சாய்ஸாக இருக்கும்.